இந்த நித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அவருடைய புத்தக பைகள், சப்பாத்துகள், அவருடைய படிக்கின்ற புத்தகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன் வந்திருக்கின்றது. ஆனால் பல இடங்களில் அந்த பாடசாலை பிள்ளைகளுடைய உதவிக்கான கொடுப்பனவுகள் நிராகரிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இன்றைய தினமும் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே பல பிள்ளைகளுடைய பேருரங்கள் நிராகரிக்கப்பட்டு ஆக 34 பிள்ளைகள் தான் பாதிக்கப்பட்டதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு இது சம்பந்தமாக இன்று அதிகாலை யாழ்ப்பாணத்துடைய அரசாங்க அதிபரும் எனக்கு தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார். இது சம்பந்தமாக நான் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலரை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் சொல்கின்றார், அங்கே கூடுதலான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் கிராம சேவையாளர்கள் உட்பட 34 பேரை தான் தந்திருக்கின்றார்கள். அவர்களது போமில் தெளிவாக எழுதி கையெழுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வீட்டிலே அல்லது இந்த பிள்ளைகள் காரணம் கொண்டும் பாதிக்கப்படவில்லை என்று சொல்லி, ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி முன்னே ரிப்போர்ட் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் பல விதமான மக்களுக்கு சென்றடைகின்ற இந்த விடயங்கள் தொடர்பாக பலர் அசிரித்தை காட்டி வருவது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. உங்களால் முடிந்தால் எனது மகனை எனக்கு திருப்பி தாருங்கள். அம்மாக்கள் அழாத நாட்டிற்காக அகன்று செல். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. கவலையா இருக்கின்றதாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவுகின்ற ஒரு வாய்ப்பை அரசாங்கம் வழங்குகின்ற பொழுது இவர்கள் அதை ஏன் தட்டி பறிக்கிறார்கள் அல்லது ஏன் அதை செய்ய மறுக்கிறார்கள் என்ற ஒரு விடயமும் முன்வைக்க. அதே போன்றுதான் இன்றைய தினம் பருத்தித்துறை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதியிலே வீட்டுக்கு வெள்ளம் சென்று அந்த வீட்டை திருத்துவதற்கான 25,000 ரூபாயை அந்த பிரதேச செயலம் அந்த குடும்பத்துக்கு வழங்கி இருந்தது. ஆனா அதுக்கு 2 அதிகாரிகள் கையொப்பமிட்டிருந்த பொழுது இன்னொரு அதிகாரி அதுக்கு மேல் எழுதியிருக்கிறார், இந்த வீட்டுக்கு தண்ணி போகவில்லை, எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று போட்டுட்டு சைனை வச்சுட்டு போயிருக்கிறார். அப்ப இது என்ன வகையான மனநிலையை காட்டுகின்றது? ஏன் அரசாங்கம் வழங்குகின்ற உதவிகளை மக்களுக்கு கொண்டு செல்ல தயங்குகின்றனர்? இது திட்டமிட்ட ரீதியில அரசாங்கத்தின் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துகின்ற செயல்பாடா என சந்தேகத்தை நான் எழுப்புகின்றேன். எனவே இவ்வாறான சம்பவம் தொடர்பாக மக்கள் குறித்த பிரதேச செயலகத்தை தொடர்பு கொண்டு உடனடியாக தாங்கள் பாதிக்கப்பட்ட விடயத்தை அறிவித்து ஏன் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற விவரத்தை நேரடியாக கேட்க வேண்டும். கேட்கின்ற பொழுது அந்த விடயங்கள் வெளியிலே வரும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் மக்களுக்காகத்தான் எல்லாருமே வேலை செய்கின்றோம். எனவே மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது மக்களுக்கான அந்த உதவிகளை நாங்கள் வழங்க முடியாவிட்டால் நாங்கள் அந்த இடத்திலிருந்து விலகிக் கொண்டே ஆக வேண்டும். இது மக்கள் செய்கிற துரோகமாக இருக்கும் என்பதை நான் மிகவும் கவலையாகவும் கண்டி இந்த விடயங்களை இனிமேல் நடக்கக்கூடாது என்று நான் கூறிக்கொள்கின்றேன்.